அணு ஆயுத போரை சந்திக்கும் உலகம். பாபா வாங்கா போல் வந்த இன்னொரு குரல். ஹவுதி கிளர்ச்சியாளர்களை களமிறக்கும் ரஷ்யா, உக்ரைனுக்கு மேலும் நெருக்கடி. சீனாவுக்கு சிக்கலை தரும் ட்ரம்ப், இந்தியாவுக்கு நடக்கப் போகும் 2 நல்ல விஷயங்கள். உக்ரைனில் போரிட ரஷ்யா வெளிநாட்டிலிருந்து வீரர்களை இப்போ களமிறக்கி வருகிறது. வடகொரியாவுடைய வீரர்கள் சுமார் 12,000 பேர் வரை எல்லையில் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் இப்போ ஹவுதியுடைய கிளர்ச்சியாளர்களையுமே விளாடிமிர் புதின் இறக்கி இருக்கிறதா ஒரு ஷாக் தகவல் வெளியாகி இருக்கு. ரஷ்யா மற்றும் உக்ரைன் படை வீரர்கள் ஏராளமானவர்கள் உயிரிழந்துள்ள நிலையில இவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு ராணுவ வீரர்கள் அவசியமா இருக்கிறாங்க. உக்ரைன் அரசு சொந்த நாட்டு மக்களையே இதற்காக களமிறக்கியிருக்கு. அதே வேளையில ரஷ்யா பிற நாடுகளுடைய உதவிகளை கோரியிருக்கு. முதற்கட்டமாக ரஷ்யா தன்னுடைய நட்பு நாடான வடகொரியாவில் இருந்து வீரர்களை களமிறக்கியிருக்கு. ரஷ்யா உக்ரைன் எல்லையில இந்த வீரர்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னுமே தகவல் வெளிவந்திருக்கு. தற்போது நேபாளம், இந்தியா நாடுகள்ல இருந்தும் கூட சிலர் அங்க போரிட வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னுமே சொல்லப்பட்டு வருது. இது தவிர 12,000 வடகொரிய வீரர்களுமே குவிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுமே ஒரு ஷாக் தகவலா இருக்கு. இதனால அடுத்த கட்டமாக ரஷ்யா இன்னொரு நாட்டில இருந்து படை வீரர்களை களமிறக்கிருக்கு. அதாவது ஏமன் நாட்டில் செயல்பட்டு வருகிற ஹவுதி கிளர்ச்சியாளர்களை ரஷ்யா போரிடுவதற்காக அழைத்து வந்துள்ளது. பினான்சியல் டைம்ஸ் வெளியிட்டுள்ள செய்தியின்படி ஏமனில் இருந்து நூற்றுக்கணக்கான ஹவுதி கிளர்ச்சியாளர்களை ரஷ்யா இதற்காக, அதாவது ரஷ்யாவுக்கு ஆதரவாக போரிடுவதற்காக அழைத்து வரப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாம இவங்களுக்கு போலியான வாக்குறுதிகள் அளித்து ரஷ்யா அவங்களை போருக்கு அழைத்து வந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது தற்போது ஏமன்ல இருந்து பல இளைஞர்கள் ரஷ்யாவுக்கு படையெடுத்து வருகிறாங்க. இவர்களுக்கு அதிக சம்பளம் வழங்குவதாகவும் ரஷ்யாவுடைய சிட்டிசன்ஷிப் வழங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இதே விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கதா வருது. இதனை நம்பியே பல பேர் ரஷ்யாவுக்கு செல்லுகிற நிலையில அங்கிருந்து அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு உக்ரைன் போருக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலும் வெளிவந்திருக்கு. இது மட்டும் இல்லாம ரஷ்யாவிற்கு ஆதரவாக ஹவுதி அமைப்பை சேர்ந்தவர்களை போரிட முன்பதிவு செய்யும் பணியும் கடந்த ஜூலை மாதம் தொடங்கி நடந்து வந்தது. ஆனாலுமே கூட தற்போது ஏமனில் உள்ள ஹவுதியினரை ரஷ்யாவுக்கு போரிட வைக்கும் இந்த நடவடிக்கை தற்போது அதிகரிக்க தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யா மீது அந்த நாடுகளின் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த அனுமதி கொடுத்த பிறகு தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து வருது. இதுல இந்த ஹவுதியினர் ட்ரோன் தாக்குதலுக்கு பெயர் பெற்றவங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அதோட செங்கடல் பகுதியில் பெரிய பெரிய கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தி கடத்தி செல்லும் வேலையில இவங்க கை தேர்ந்தவங்க அப்படின்னுமே சொல்லப்படுது. அதே போல தரை வழியாக சென்று பதுங்கி இலக்கை தாக்கவும் நவீன ஆயுதங்களை பயன்படுத்தவுமே கூட பயிற்சி பெற்றவங்க. பொதுவாகவே ஹவுதி படைக்கு ரஷ்யாவுடைய ஆதரவு இருக்கு அப்படின்னும் ஹவுதிக்கு ரஷ்யா தான் ஆயுத பயிற்சி, போர் பயிற்சி வழங்குவதாகவும் ஆரம்பத்திலிருந்தே குற்றச்சாட்டுகள் இருக்குது. தற்போது ஹவுதி படையினரை ரஷ்யா களமிறக்கி இருக்கிறது உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக பார்க்கப்படுது. டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி 20ஆம் தேதி அமெரிக்காவுடைய அடுத்த அதிபராக 2வது முறையா பதவி ஏற்கும் நிலையில சமூக வலைதளத்துல ஒரு முக்கியமான விஷயத்த பதிவிட்டிருக்காரு. இந்த பதிவின் மூலமா இந்தியாவுக்கு டபுள் ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சீனா மீது ட்ரம்ப் விதிக்க போகும் வரி மூலம் இதுவரையில் அதிகம் நன்மை அடைய போவது இந்தியா தான் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதே போல மெக்சிகோ, கனடா ஆகியவற்றுக்குமே வரி விதிக்க போவதன் மூலமா அந்த நாடுகள்ல இருக்கிற அமெரிக்க நிறுவனங்களும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பிற நாட்டு நிறுவனங்களும் தன்னுடைய தொழிற்சாலையை இந்தியாவுக்கு மாற்ற முயற்சியில இறங்கும் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. இதே நிலைதான் ட்ரம்பினுடைய முதல் ஆட்சியில அமெரிக்கா சீனா வர்த்தக போரின் போது ஏற்பட்டது. இந்த விஷயம் திரும்பவும் நடக்க போகுது அப்படிங்கறதான் முதல் ஜாக்பாட். 2வது ஜாக்பாட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்தியா தன்னுடைய சலுகையை துஷ்பிரயோகம் செய்யறதாகவும் விதிகளை மீறியும் அமெரிக்கால வர்த்தகம் செய்யுது அப்படின்னு ட்ரம்ப் குற்றம் சாட்டி பேசியிருந்தாரு. இது மட்டும் இல்லாம தான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா வரி விதிப்பு பட்டியலில் இந்தியாவும் இடம்பெறும் அப்படின்னு ரொம்ப கண்டிப்பான முறையில தெரிவிச்சிருந்தாரு. இப்படி இருக்கிற வேளையில டொனால்ட் ட்ரம்ப் வரி விதிப்பு தொடர்பான முதல் கையெழுத்திடும் திட்டத்துல இந்தியா இல்லாதது இந்தியாவுக்கு செகண்ட் ஜாக்பாட்.
இதன் மூலமா இரண்டாவது சுற்றுல இந்தியாவுக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள் வர இருக்கு அப்படிங்கிறதுமே வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மூன்றாம் உலக போர் அணு ஆயுத போராக மாறும், இது பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சிட்னில உள்ள பிரபல பிஷப் மார்மோரி இமானுவேல் கணிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. நவீன யுகத்துல இவருடைய கணிப்புகள் பல விஷயங்கள் உண்மையா மாறுது அப்படின்னு அவரை பின்தொடர்றவங்க வந்து தொடர்ந்து நம்பி வராங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் மூன்றாம் உலக போர் அணு ஆயுத போராக மாறும். இதனால பல உயிரிழப்புகள் பறிபோகும். அப்படி பிழைத்தவர்கள் கூட ஏன் பிழைத்தோம் அப்படின்னு வருந்துவாங்க. மனித குலத்திற்கே வந்து இது ஒரு இருண்ட எதிர்காலத்தை உருவாக்கும், ரொம்ப மோசமான பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு இந்த பிஷப் வந்து தன்னுடைய கணிப்பை வெளியிட்டிருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே இது போன்று பாபா வாங்கா, நாஸ்ட்ராமஸ் ஆகியோரும் குறிப்பிட்டிருந்ததும் நடக்கும் அப்படின்னு நம்பப்படுகிற நிலையில இப்போ பிஷப் இமானுவேல் குறிப்பிட்டிருக்கிறதுமே தொடர்ந்து பேசு பொருளாகி வருது. தற்போது நடந்து வரும் போர் காரணமாக பலர் வந்து மரணம் அடைவாங்க. மூன்றாம் உலக போர் பெரும் அழிவை சந்திக்கும். உலகத்தினுடைய மக்கள் தொகையில 1/3 பகுதியினர் அழிக்கப்படுவாங்க. அப்படி அழிக்கப்படாதவங்க, உயிர் பிழைத்தவங்க கூட வந்து தான் ஏன் சாகல அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து வருந்துவாங்க. மொத்த பூமியுமே வந்து காந்தமாக மாறும். அணு ஆயுதங்கள் வெறும் காட்சிக்காக இல்லாம இந்த முறை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தப்படும். இது மனித வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் வந்து அவர் இப்போ எச்சரிச்சிருக்காரு. இருந்தாலும் இது நம்பும்படியாக இல்லை அப்படின்னு சிலர் குறிப்பிட்டாலும் அவரை பின்தொடர்றவங்க வந்து இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு, உலகத்தினுடைய போக்கு அப்படிதான் இருக்கு அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க.